இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நீ இங்கதான் இருக்கியா? ஏய், உன் கழுத்துல இருந்த நெக்லஸ் எங்க? ஐயோ, இதோ இங்க. என்ன ரெண்டு பேரும் அப்படி பாக்குறீங்க? நெக்லஸ் எங்கன்னு கேட்டீங்க, காட்டிட்டேன். அதுக்கு ஏன் பேய பார்த்த மாதிரி முழிக்கிறீங்க? பாரதி, கழுத்துல இருந்த நெக்லஸ் எப்படி கழட்டின? ஓ, இப்போ உங்களுக்கு அதுதான் பிரச்சனையா? இப்ப என்ன, என் கழுத்துல இருந்த நெக்லஸ நான் எப்படி கழட்டினேன்னு உங்களுக்கு தெரியணும், அதானே? பெரிய பெரிய நகை கடையில கூட பண்ண முடியாத விஷயத்த சின்ன நகை கடையில இருக்கிற ஆசாரிங்க ஈஸியா பண்ணி கொடுத்துருவாங்க. அப்படிதான் ஒரு சின்ன நகை கடைக்கு போய் அங்க இருக்கிற ஆசாரி கிட்ட நடந்த விஷயத்த அப்படியே சொல்லி என் கழுத்துல இருந்த நெக்லஸ அழகா கழட்டி வாங்கிட்டு வந்துட்டேன். அவ்வளவுதான். as simple as this. பாரதி, நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. தப்பு மேல தப்பு பண்ணிக்கிட்டு இருக்க. வாவ். ஐயோ அம்மா, அது சரி, அத யார் சொல்றதுன்னு பாரு. உன்ன மாதிரி தப்பான ஆள்கிட்ட இந்த மாதிரி தப்பு பண்றது ஒன்னும் தப்பே கிடையாது. அது எப்படி தப்ப மட்டுமே முழு நேரமா பண்ணிட்டு இருக்கிற நீ கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம இப்படி எல்லாம் பேச முடியுது? ஹவு? இங்க பாரு, இப்போ சொல்றேன், இந்த நிச்சயத்தை நிறுத்திடு. இல்லனா அடுத்தடுத்து ஒவ்வொரு அடியா உனக்கு விழுந்துகிட்டே இருக்கும். பாத்துக்க, அதுதான் உனக்கு நல்லது, உன்னை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் நல்லது. என்ன நந்தினி, நான் சொல்றது சரிதானே? ஏ, என்ன மிரட்டுறியா? உன்னோட இந்த மிரட்டலுக்கெல்லாம் நான் பயப்படுவேன்னு நினைச்சா அது உன்னோட முட்டாள்தனம். இங்க பாரு, முடிவு பண்ண மாதிரி நாளைக்கு நிச்சயதார்த்தம் நடக்கும். அத நீ மட்டும் இல்ல, அந்த கடவுளே நினைச்சாலும் தடுத்து நிறுத்தவே முடியாது. பாரா, நீ ஏன் கிட்டதான் மல்ல கட்டிக்கிட்டு நிக்கிறன்னு பார்த்தா சாமி கிட்டயே சேலஞ்ச் பண்றியா? தப்பு மித்ரா, சாமி குத்தமாயிடும். என்ன இப்படி மாத்தி மாத்தி பேசி என்ன பயமுறுத்தலான்னு நினைக்கிறியா? இங்க பாத்தியா, நிச்சயதார்த்தத்துக்கு நாளைக்கு நான் கட்ட போற புடவை. இத கட்டிக்கிட்டு நான் மேடையில ஏறி நிப்பேன். ஆதி என் கையில நிச்சயதார்த்த மோதிரத்தை போடுவாரு. ஓ மித்ரா, இந்த மாதிரி நீ சொல்லி சொல்லி நான் கேட்டு கேட்டு எனக்கு டயர்ட் ஆயிடுச்சு. உன் சொந்தக்காரங்க முன்னாடி அசிங்கப்படாம இருக்கிறதுக்கு நான் ஒரு வழி சொன்னேன், நீ கேட்க மாட்டேன்னு சொல்றியே. ஆதிக்கும் உனக்கும் இந்த ஜென்மத்துல கல்யாணமே நடக்காதுன்னு உன் தலையில எழுதிருக்கு. அத மீறி நீ எதுவுமே பண்ண முடியாது. அது அப்படிதான் நடக்கணும்னு விதி இருக்கிறப்போ நீ எதை நடத்தி பார்க்கணும்னு நினைச்சாலும் அது நடக்காது மித்ரா. வர்ட்டா? வாட் a necklace. நைஸ்ல? செம்மையா இருக்கு.